வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அன்சால்வ்டு கேசஸ் எல்லாம் இன்னமும் இருக்கு. பல வருஷமா அந்த கேஸ் வந்து எப்படியும் ஃபர்தரா மூவ் பண்ணன்னு தெரியாம அந்த கேஸை இப்பவும் ஹோல்டுல போட்டு வச்சிருக்கிற நிறைய கேசஸ் இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கேஸ் தான் இப்ப இன்னைக்கு நான் பேச போற கேஸ். இது என்ன அப்படின்னா, ஒரு பள்ளத்தாக்கு பகுதி, ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்பாட்ல வந்து ஒரு லேடியோட பாடி வந்து பாதி இல்ல முக்காவாசி கருகுன நிலையில கிடக்குது. அந்த பாடி யாரும் எரிச்சிருக்காங்க, அந்த நிலைமையில கிடக்கு. அதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்றப்ப நிறைய விஷயங்கள்லாம் ஓப்பன் ஆகுது. அந்த லேடி யாரு, என்ன, யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகுது. அது எல்லாமே கொஞ்சம் கூட கற்பனை பண்ண பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இந்த கேஸ் நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த ஒரு விஷயம் நடந்து. இப்போ வரைக்கும் அந்த லேடி யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்க அந்த டெத்துக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்னு போலீஸால சின்னதா கூட லீட் எடுக்க முடியலையாம். அது என்ன கேஸ், அங்க என்ன நடந்துச்சு, யார் அந்த லேடி அப்படிங்கிற ஒரு டீடைல்டான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? வணக்கம், நான் ஆனந்த். இப்ப நான் சொன்னோம்ல ஒரு லேடி பாடி கிடைச்சு அப்படின்னு, அது எங்க அப்படின்னா நார்வேல ரொம்ப ஒரு மோசமான ஒரு டெத் வாலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மரண பள்ளத்தாக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பாட்டை இது பண்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அடிக்கடி கொலை, கொள்ளை, வழிப்பறி, இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நடக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப ஒரு அந்த ஜோனே ஒரு டேஞ்சரஸ் ஜோன் மாதிரி அந்த பகுதி மக்கள் பாக்குறாங்க. அப்படி இருக்கிற அந்த இடத்துல வந்து 1970 நவம்பர் 29 அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதி இல்ல முக்காவாசி ஒரு பாடி வந்து எரிஞ்ச நிலைமையில கிடக்கு ஒரு லேடி. இத வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் இவங்க, என்ன ஏன்னு சொல்லி ஃபர்தரா என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணி அது என்ன எங்க கொண்டு போகுதுன்னா அந்த ஸ்பாட்டு கிட்ட இருக்கிற ஒரு நியர்பைல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு லாக்கருக்கு கொண்டு போகுது. அப்ப இந்த இந்த லேடியோட லாக்கரா இருக்கும், அந்த லாக்கர் அப்படிங்கிற மாதிரி அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அங்க ஒரு சூட் கேஸ் வச்சிருக்காங்க. அந்த சூட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விக் இருக்கு. தலைமுடி விக் இருக்குல்ல, இந்த மாதிரியான நிறைய காஸ்டியூம்ல விக் இருக்கு, நிறைய ஸ்டைல்ல இருக்கு. அது போக நிறைய பேர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் இருக்கு, நிறைய வேற வேற மாடல்ல வேற வேற காஸ்டியூம்ல நிறைய ட்ரெஸ் வச்சிருக்காங்க. அது போக நிறைய பாஸ்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்குது. நிறைய பேர்ல அவங்க ரூம்ல புக் பண்ணிருக்காங்க. ஹோட்டல் ரூம்ஸ் வந்து நிறைய வேற வேற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி புக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. சரி, தெரிய வந்த இந்த பாடியை வச்சு ஏதாவது டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து இதுக்கு முன்னாடி நார்வேல இந்த மாதிரியான கிரைம் பண்ணவங்களோட இது பண்ணி பார்த்தா கிடைக்கல. சரி, ஓகே, மத்த கண்ட்ரி, மத்த இதுலயாவது ஒரு தேடப்படுற குற்றவாளி, நாடு விட்டு நாடு கடந்த குற்றவாளி, அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான ஆட்களை இருக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வேற வேற ஆங்கிள் யோசிச்சு பார்த்திருக்காங்க. அப்படி எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் கூட இந்த லேடி யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. போலீஸ்க்கு இதை ஃபர்தரா எப்படி மூவ் பண்ணனே தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஸ்பையா இருந்திருப்பாங்க, மேபி நம்ம நார்வேவோட உள்நாட்டு ரகசியங்களை வந்து அவங்க நாட்டுக்கு தெரிவிக்கிறதுக்காக இவங்க வந்து இங்க வேஷம் போட்டு பல வருஷமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கிறாங்க. இல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு கொலையா இருக்கலாம், மேபி இது வந்து முக்காவாசி இல்ல காவாசி இறந்த ஒரு லேடி அப்படிங்கிறப்ப யாரோ தன்னோட ஐடென்டிட்டி அழிக்கிறதுக்காக இப்படி ஒருத்தரை கொலை பண்ணிருக்கலாம்ல, கொலை பண்ணி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க செத்துட்டாங்க அப்படிங்கிற கணக்குல வேற ஒரு ஐடென்டிட்டியில வாழலாம்ல அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. இவங்க இறந்துட்டாங்க, நம்ம சர்தார் படம் இருக்குல்ல, PS மித்ரன் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சு ரிலீஸ் ஆன சர்தார் படம், அது எப்படி ஒரு ஸ்பை த்ரில்லர், அந்த மாதிரி தன்னோட ஐடென்டிட்டியை அவங்களே அழிச்சுக்கிட்டு வேற ஒரு ஐடென்டிட்டியில அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க உண்மையாவே இவங்க ஒரு ஸ்பை தானா, நார்வேவை வந்து நோட்டோட வந்த ஒரு உளவாளியா, இல்ல அவங்கள வந்து வேற யாரும் கொலை பண்ணிட்டு இந்த மாதிரியான பழிய போட்டாங்களா, இல்ல இது ஒரு சூசைட்டா அப்படின்னு எந்த ஒரு லீடுமே இப்ப வரைக்கும் தெரியல. விஷயம் நடந்தது 1970, 2026 ஜூலை 3 ஆகி போச்சு. இன்னைக்கு டேட்டு வரைக்கும் அந்த பெண் யாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இதை வந்து ஃபர்தரா மூவ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி இந்த கேஸை இன்னமும் நிலுவையில போட்டாங்க நார்வே போலீஸ். அதனால இது ரொம்ப ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு சஸ்பீசியஸான அன்சால்வ்டு கேசஸ்ல இந்த கேஸ் இருக்கு. படிச்சு பாக்குறப்பவே ஒருவேளை நம்ம இந்த ஆங்கிள் இருக்கலாமோ யோசிச்சு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அபிஷியலா ஒரு ப்ரூவன் ஒரு ஒரு ப்ரூவ் பண்ண மெத்தட்ல
இதுதான் இவங்கதான் அது அப்படின்னு இப்போ வரை கண்டுபிடிக்க முடியல. அந்த லேடி யாருன்னு 50 வருஷம் ஆயிருச்சு, இப்பயும் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு ஏ டெக்னாலஜி மாதிரியான டெக்னாலஜி வந்துருச்சு, இப்ப கூட கண்டுபிடிக்க முடியல. லாஸ்டா 2016, 18 கூட சின்னதா திரும்பவும் ஒரு டிஎன்ஏ ஸ்டம்பிள் எடுத்து பார்த்திருக்காங்களாம். அப்படி பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.